வருது நரேட்டிவ். நான் உங்களுக்கு பாரதி ப்ரோக்கோ யாருக்கும் சென்ட் பண்ணுவேன் நான். அன்னைக்கு டேக்கு அது செட் ஆகும் ப்ரோ. அன்னைக்கு டேக்கு அது வந்து கண்டென்ட் வைரல் ஆகும். அது ஒரு விஷயம், ரெண்டு விஷயமும். அது நீங்க உங்க கையில தான் இருக்கு, எல்லார் கையில தான் இருக்கு. நான் சொல்றேன் என்னன்னா, திமுக காரன் எப்படி யோசிப்பான்னு நமக்கு தெரியும், விக்னேஷனாவும் தெரியும் நினைக்கிறேன். அவன் எந்த விதமா யோசிப்பான் அடுத்து வந்து. ஏன்னா இந்த 2.5 மாசம் அவன் பண்ற வேலை இன்னும் பயங்கரமா இருக்கும். ஏன்னா அவன் வந்து எல்லாமே பவர் வச்சு யூஸ் பண்ணுவான், மணியை வச்சு யூஸ் பண்ணுவான். மணியை வச்சு அவன் ஸ்ட்ரென்த்தை காட்டுவான். நம்ம கிட்ட ஆர்கானிக்கா ஸ்ட்ரென்த் இருக்கு, நம்ம காட்டுவோம் ப்ரோ. கண்டிப்பா. அதனால வந்து டெய்லி வர தலைவர் ஒரு ட்வீட் போறாருன்னா வந்து அது நெக்ஸ்ட் செகண்ட் அதை பத்தி நேஷனல் மீடியா வரையும் பேசணும். அது நம்மளால தான் முடியும். அதனால முடியும். அது சிம்பிள். அதுதான் நோட்டிபிகேஷன். சில பேர் அதான் ஃபாலோ பண்ணுவாங்க, நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணாம வச்சிருப்பாங்க. மேபி அதனாலதான் நிறைய பேர் அதை பண்ணாம. நம்ம இன்ஸ்டா சைடு வந்து கவலையே இல்லை ப்ரோ. இன்ஸ்டா சைடு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பயங்கரமான ஒரு அங்க இருக்கிற தளபதி ஃபேன் பேஸ் வந்து வேற மாதிரி ஃபேன் பேஸ். ஆமா, உனக்கெல்லாம் வந்து அடுத்த செகண்ட் வைரல் பண்ணுவானுங்க. அது பயங்கரமா போவோம் இன்ஸ்டால. இன்ஸ்டாலதான் வந்து திமுகவை கதற விடுவானுங்க நம்ம ஆட்கள். மீம்ஸ் மூலமா நல்லா கதற விடுவாங்க ப்ரோ. மீம்ஸ், ரீல்ஸ் போடுறது ஒண்ணும் இல்ல. அந்த நம்ம சொன்னாரு பாத்தீங்களா, திமுக ஒத்திய சக்தின்றது, டான் பட டெம்ப்ளேட் வச்சு செஞ்சுட்டாங்க. அது ஒரு டீசென்ட் தாக்குதல் தான் இருக்கும். ஆமா, அது மாதிரிதான். இன்னொன்னு, இங்க வந்து யாருமே எதுவும் பயப்படவும் தேவையில்ல, எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம ஒன்னும் ஒரு கற்பனை கதையோ வச்சு நம்ம ஒன்னும் அவங்களுக்கு அகேன்ஸ்டா எந்த ஒரு விஷயமும் நம்ம பண்ணிட்டு இல்ல. கரண்ட் சுச்சுவேஷன்ல இன்ன தேதிக்கு என்ன நடந்துட்டு இருக்குதோ, இன்னும் அக்கிரமம் நடந்துட்டு இருக்குதோ, அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதை பத்தி தான் நம்ம டேக் பண்ணி அவங்கள வந்துட்டு எல்லா விதமும் நியாயமா லீகலா தான் எல்லாமே கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கணும். அவங்கள மாதிரி தேவையில்லாத இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இல்ல. அவங்க சைடு இல்லீகலா எவ்வளவு விஷயங்கள் பண்ணின்னு. அதே மாதிரி யாருக்காச்சும் இதெல்லாம் ரிக்குவயர்மெண்ட் இருக்கு, இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணா நல்லா இருக்கும், ஐடியாஸ் இருந்தா கூட மேல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இதுல இன்னொன்னு இல்ல, ஒரு டைம் தமிழக வெற்றி கழகம் டிவிக்கேன்னு போடும்போது விசிலையும் போடுங்க. அது ரொம்ப மெயின். அது நமக்கு எமோஜி இல்ல தானடா நமக்கு. அது ஒரு என்னன்னா நமக்கு ஒரு எமோஜி கிடையாது. இருக்கு. அது ஒரு எமோஜி இருக்கு. செலிப்ரேஷன் எமோஜி மாதிரி ஒன்னு இருக்கும். நானும் தேடி பார்த்துட்டேன். யார கேட்கணுமோ அவங்கள கேட்டா, அவங்களே டேக் பண்ணி கேட்டா, அந்த யாரு எலன் மஸ்கா டேக் பண்ணி வச்சு கேட்டா இல்ல, நான் வேற ஆப்ல கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அது அதுதான் வேர்டிங்ஸ்ல போடணும்னு சொல்றேன். எது 3 யூஸ் பண்றீங்களா? விசில் ஃபார் டிவிகே அண்ட் விசில் போடு 3 விஷயம் ஆட் பண்றீங்களா? விசில் போடு ஆட் பண்ணனும் அவசியமே இல்ல, தானா உள்ள போடு பாருங்க அந்த ஹேஷ்டேக். கேக்குதுங்களா? இப்போ சொல்லுங்க. ஜனநாயகன் ஹியரிங் வரும்போது எப்போல்லாம் ஜனநாயகன் ஹியரிங் வருதோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு ட்ரெண்டிங் பார்த்தா ஜனநாயகன் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஏன் சொல்லுங்க? ஹேஷ்டேக் ஜனநாயகன் ட்ரெண்டிங்ல இருக்கும். எல்லாரும் போடுவாங்க. அதே ஃபார்முலா தான் கட்சிக்கும் யூஸ் பண்ணுங்க. அன்னைக்கு ஒரு விஷயம் போகுது, அந்த ஒரு விஷயம் போகுதுன்னா அன்னைக்கு தமிழக வெற்றிகளும் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். ஆமாண்டா, அதான்டா பண்ணுறாங்க. இன்னும் பண்ணணும், இன்னும் நிறைய பண்ணணும். இது பத்தாது. அதுதான் ஷாம் ப்ரோ, இன்னொன்னு சொல்லவா ப்ரோ? நீங்க ஒரு டாபிக் மட்டும் எடுத்து நம்ம ட்ரெண்ட் பண்ணவே முடியாது ப்ரோ. ஏன்னா ஒரு நேரத்திலே வந்துட்டு நமக்கு 4-5 இன்சிடென்ட் நடக்குது. லைக் வந்துட்டு இப்ப நீங்க வந்துட்டு ஒரு ரேப் ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அத நம்ம பேசிட்டு இருக்கும்போது எது இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் எது இது பண்ணனும், இன்னொன்னு வந்துட்டு ஒரு பிரையாரிடைஸ் பண்ணனும் ப்ரொபசர் ப்ரோ. இல்ல அத வந்துட்டு எந்த டாபிக் வந்து எடுத்து நம்ம இது பண்ண தெரியாதுன்னு சொல்றேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் காலையில தளபதி கெஃபேன்னு ஒரு குரூப் ஒரு ஸ்பேஸ் ஒன்று போகுது. அவங்க டெய்லி ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்து நீட்டா அழகா பேசிட்டு போயிடுவாங்க. அன்னைக்கு டேக்கு அவங்க பேசலாம். பட் அது மட்டும் அவங்க மட்டும் பண்ணா பார்த்தா அதுல நம்மளும் சேர்த்து போகணும். எல்லாருமே இந்த 2.5 months அவங்க இதுன்னு பார்த்தாங்க. ஒற்றுமையா எல்லாருமே நான் வந்து ஃபீட்பேக் இங்க வந்து நிறைய பேர் லிசனர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு நாங்க இந்த வர நைட் டாக்ஸுக்கு வந்து
அப்டேட்ஸ் எதிர்பார்க்குறோம். ஒண்ணு கட்சியிலேருந்து, இல்ல படம்லேருந்து. ஆனா சில டைம் வந்து லிசனர்ஸோட எண்ணங்களுக்கு மாறா ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் உட்காந்து ஏதோ பேசும்போது அவங்க கிளம்பி போறாங்க ப்ரோ. அது ஒரு ப்ரோ இதுக்கப்புறம் ஃபீட்பேக். இதுக்கப்புறம் நைட் டாக்ஸ்ல எல்லாருமே வருவாங்க ஸ்லோவா. இதுக்கப்புறம் எல்லாமே பயங்கரமா ஆக்டிவா இருக்கும். இந்த ஸ்பேஸும் பயங்கரமா இருக்கும் இதுக்கப்புறம். ஏன்னா அதுதான் இது கிட்டத்தட்ட வார் மாதிரி தாங்க இது. இது வந்து இந்த வார நம்ம விட்டோம்னா என்ன சொல்றது அதுக்கு இல்ல இல்ல விட்டது உண்மையாலுமே இல்ல பாரதி கரெக்டான வார்த்தை. இருக்கிறது 2 மாசம் ஓகேவா, அதை விட்டா அதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷம் தான். இல்ல நம்ம பழைய ஓஜி ஸ்பேஸ கொண்டு வரணும்னே, விட்டதை புடிச்சிடணும். கண்டிப்பா கண்டிப்பாங்க பண்ணணும் விக்னேஷன், சீரியஸ். அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் யூடியூபர்ஸ் கிட்ட நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணுங்க. யூடியூப் ரீல்ஸ் எல்லாம் பாப்பீங்களா? ரீல்ஸ்ல வந்து அவங்க யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த 2.5 மாசம் வந்து அபிஷியலா அன்அபிஷியலா எல்லாருமே அபிஷியல்ஸ் தான் கட்சியில. தாவேகா டிபி வச்சவங்க உண்மையா உழைக்கிறவங்க எல்லாருமே அபிஷியல்ஸ் தான். 100%. அவங்க கிட்ட பேசினாலே வந்து ஒருத்தருக்கு கனெக்ட் தானே. யார் இப்போ நல்லா பண்றாங்களோ அவங்க கிட்ட ஒரு கனெக்ட். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுங்க. இதுல வேற யாருன்னா ப்ரோ யாரா அபிஜித் ப்ரோ கை தூக்கிருங்க பேசுமா? அபிஜித் ஆர் அண்ட் விக்னேஷ் ப்ரோ அப்படியே நம்ம டிவிகே பாலாக்கு வந்துட்டு இது கொடுத்துருங்க, மைக் கொடுங்களேன். இன்வைட் கொடுத்துட்டேன்பா. அவரோட ரிக்வெஸ்ட் காமிக்கல, நான் இன்வைட் நானா கொடுத்துட்டேன். விக்னேஷ் ப்ரோ இருக்கீங்களா? கேக்குதா? கேக்குதுண்ணா. ஆனா இப்போ அவருக்கு இன்வைட் கொடுத்துட்டேன். இன்னொரு விஷயம், இப்போ நம்ம வேலூர் பாலாலாம் வராருல, ஓகே அவர் நடக்கிற நலத்திட்ட உதவிகள்லாம் பண்றாங்க. பட் மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா அதுவும் நம்ம பண்ணலாம். பட் மெயினா நமக்கு நடக்கிற சொசைட்டில நடக்கிறது தான் முக்கியம் இல்லை. அவங்க வந்து மாவட்ட ரீதியா பண்ற இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம், ஓகே தான். பட் மெயின் ஃபோக்கஸ் இதான். நான் சொல்ல வர்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்ல இது ரெண்டுமே பேலன்ஸிவா தேவை ஷாம. எப்படின்னா நம்ம ஒரு பக்கம் நிர்வாகிகள் என்ன பண்ணாங்க, அந்த இவங்க என்ன பண்ணாங்க, அதையே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகணும். அதுதான் மக்களுக்கு வந்து நம்ம மேல உள்ள நம்பிக்கையை கொடுக்கும். அதுக்கு வந்து எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் பேஜஸ்னு ஒரு இருக்கு. நீங்க சர்ச் பண்ணாலே போதும். உங்களுக்கு யாருன்னா தெரியலனா கூட டிஸ்ட்ரிக்ட் பேஜஸ் சென்ட் பண்ணி விடும். அதை ஃபாலோ பண்ணீங்க. டிஸ்ட்ரிக்ட் பேஜஸை ஃபாலோ பண்ணுங்க. அது இப்போ கொஞ்சம் இன்ஆக்டிவா இருக்கு. அதுவும் 2 நாள்ல எல்லாரும் ஆக்டிவ் ஆயிடும். அது டிஸ்ட்ரிக்ட் பேஜஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கிறதுல அதுல போடுவாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் பேஜஸ்ல இப்போ மதுரை டிஸ்ட்ரிக்ட் வந்து ஆல்ரெடி ஆக்டிவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட் பேஜஸ் எல்லாம் இருக்கு. அதுல போடுவாங்க. அதுல ஆக்டிவா இருப்பாங்க. அங்க நடக்கிறதெல்லாம் எடுத்து அதுல போடுவாங்க. அந்த ஊர்ல போராட்டம் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல போடுவாங்க. அந்த ஊர்ல ஒரு இஷ்யூ இருக்குன்னா அதுல போடுவாங்க. அது நம்ம வந்து ஆர்டி பண்ணியோ ஸ்ப்ரெட் பண்ணியோ வைரல் பண்ணலாம். அது இன்னும் தளபதி தொகுதியில அறிவிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். அவ்வளவு ஃபுல்லா உட்காந்து அதுலதான் அவர் நோண்டுவார். அவர் பத்தி தளபதி பத்தி தெரியல, விட மாட்டாரு. அவர் எல்லாத்தையும் அதே பவர்ஃபுல்லா தான் நம்மளும் இருக்குன்னு தான் சொல்ல வராங்க. ஓகேவா ப்ரொஃபசர்? ஏதோ பாரதி ப்ரோ ப்ரொஃபசர் எதனா சொல்லணுமா? இல்ல அதுதான் இப்போ நீங்க சொன்னதுதான் ரைட்டுன்னு படுது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். இதை நம்ம எந்த ஒரு சூழ்நிலையும் நழுவிட்டுறக்கூடாது. நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு இதுவுமே ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அதுல நம்மளுடைய எஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து
இருக்குது அப்படின்னு நம்ம வந்து வேலிடேஷன் பண்ணிக்கணும். அண்ட் மேக்ஸிமம் வந்துட்டு இந்த கம்மியான இவங்க வச்சிருக்கோம், ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாம் வந்துட்டு வியூஸ் அதிகமா கிடைக்கலன்னா ரீட்வீட்டாவது பண்ணிருங்க, டேக் பண்ணி தமிழக வெற்றி கழகம் அப்படி ஏதாவது இதை டேக் பண்ணி அதை நீங்க ரீட்வீட் பண்ணுங்க. அதுவே இப்போ நல்லா இதுவாகும். இல்ல இப்ப ஹேஷ்டேக்ல வந்து சின்ன ஐடி பெரிய ஐடி அப்படிலாமா வருது? எல்லாமே தானே வரும் அந்த ஹேஷ்டேக் உள்ள போனா. இல்ல போஸ்டா போடும்போது ஓகே ப்ரோ. ஹேஷ்டேக் போடாம சம் டைம்ஸ் இருப்பாங்கல்ல, போஸ்ட் போடுறாங்கல்ல, ஒரே மென்ஷன் புதுசா பண்ணாம ஐடி ஆரம்பிச்சிருப்பாங்க. பயங்கரமா போகும் ப்ரோ. எல்லாமே இன்னொன்னு அதுக்கல்ல ரெண்டுமே ஒரு ட்ரிக்ஸும் இருக்கு. நிறைய ரீச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்கன்னா நீங்க கொடுக்குற, அதாவது நீங்க போடுற போஸ்ட் இங்கிலீஷும் தமிழும் மிக்ஸ் பண்ணி போடணும். புரியுதுங்களா? இப்ப அது எப்படி சொல்றேன்னா, குட் மார்னிங்ன்றது ஆங்கிலத்துல இருக்கணும், அதுக்கப்புறமா மெசேஜ் வந்து தமிழ்ல இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். பிளஸ் டேக்ஸுமே ஆட் பண்ணுங்க. அது அந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரமா வந்துட்டு போகும், ரீச் ஆட்டோமேட்டிக்கா வந்து அது பூம் ஆகும். ஒரே லாங்குவேஜ்ல போட்டோம்னாக்க அது கொஞ்சம் டிலே ஆகும் போய் சேர்றதுக்கு. அது நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கும் போது அது மேக்சிமம் அந்த ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் ஆயிடும். பட் ஆனா ஃபாலோவர்ஸை தாண்டி நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு ரீச் கிடைக்கணும்னா கண்டிப்பா இங்கிலீஷ்ன்றதை யூஸ் பண்ணணும். அழுத்தமா சொல்லணும்னா நம்ம ஆன்லைன்ல வந்து கஷ்டமான வேலைதான், நிறைய எதிர்கொள்வோம் இதுல. பட் ஒரு நிர்வாகி களத்துல இறங்கி வேலை பாக்குறாங்க பார்த்தீங்களா, அது கம்பேரிட்டிவ் அது கஷ்டம். புரியுதுங்களா? கம்பேரிட்டிவ்லயே நம்ம ஈஸியான வேலை. அதுக்கு நான் ரொம்ப ஈஸின்னு சொல்லல, நிறைய யோசிப்போம் நம்ம இதுல. பட் நீங்க அவங்க ஒரு களத்துல இறங்கி அவ்வளவு வேலை பாக்குறாங்க, ஒரு கிரவுண்ட் லெவல்ல மாவட்டத்துக்கிட்ட சேர்ந்து அவ்வளவு வேலை பாக்குறாங்க. சோ அவங்க ஒரு ஷாம் ப்ரோ ஒரு நிமிஷம், இந்த ஷியூஸ்ன்றவர் கமெண்ட் பண்ணிருக்காரு, கமெண்ட் மீம்ஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு கேட்டிருக்காரு. ப்ரோ நீங்க வந்துட்டு இல்லாத மீம்ஸ் போட போறது கிடையாது. மீம்ஸ் வந்து அதுக்கு ரிலேட்டடா ஆபாசமா இல்லாம அதுக்கு ரிலேட்டடா ஜெனுனா அததான் சொல்ல நினைச்சேன் ஷாம் ப்ரோ. அதுதான் நீங்க அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாதுங்க. அதுக்கெல்லாம் அரெஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ண அந்த பயம் கொடுத்துறவங்க யாராவது இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து என்ன லா அண்ட் ஆர்டர் பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேளுங்க. அதுதான் ஆபாசமா இருக்கக்கூடாது, நம்மளுடைய வார்த்தைகளை பேட் வேர்ட்ஸா ரொம்ப டீப்பா இருக்கக்கூடாது. நம்ம வந்து டீசென்டான ஆளை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ நம்மளுக்கும் அந்த ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். புரியுதுங்களா? நம்ம வந்து ஒருத்தர் அவங்க தான் அசிங்கமா வந்துட்டு மேடை போட்டுட்டு அசிங்கமான வார்த்தைகளை பேசணும், அதுக்கு நம்மளும் அசிங்கமா பேசிடக்கூடாது. டீசென்டான வார்த்தையே ரொம்ப ஃபயரா இருக்கணும். நீங்க அப்படி பேசுற இதை வந்து அங்க அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இதாகணும், அடி வயிற்றுலும் கலங்கணும், அந்த மாதிரி இருக்கணும். வார்த்தைகள் இருக்கு, அதை நீங்க தான் வந்து எடுக்கணும். பேசுற இது வந்துட்டு போல்டா பேசுறதுக்கும் லைட்டா பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம ஸ்பேஸ் வந்து விக்னேஷ்னே எதனா முக்கியமான டாபிக்னா நம்ம பாஸ் ப்ரோவும் கூப்பிடுங்க. இன்னைக்கு டேக்கு ஒரு முக்கியமான டாபிக் போகுதுன்னா பாஸ் ப்ரோவை வர வைங்க. அப்புறம் ரேவந்த்ல வரேன்னு சொல்லிட்டான். அபிஷியல்ஸ் யாரெல்லாம் அபிஷியலா இருக்காங்களோ அவங்க எல்லாம் இதுக்கப்புறம் வருவாங்க நம்ம ஸ்பேஸ். அதுதான் சாம்பிள். அது நீங்க கொஞ்சம் அவங்ககிட்ட பேசிட்டு வேணா வர சொல்லுங்க. நம்ம சமூக ஊடகங்களோட அபிஷியல்ஸ் எல்லாருமே வருவாங்க கொஞ்சம் கொஞ்சமா. அபிஜித் அதே மாதிரி சாரி ப்ரோ, அபிஜித் அப்பால இருந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு. ஓகே ப்ரோ, நேத்து நெட்வொர்க் கிடைக்கல. கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது, சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலி நான் ஹாஸ்பிடல்ல இருக்கு ப்ரோ, அதான் நெட்வொர்க் கிடைக்கல. அதான் உசூரா சொல்லுங்க கேக்குது. கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் மைக் நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன் ப்ரோ. கேக்குது
வாய்ஸ் பிரேக் ஆகுது. நீங்க லீவ் ஆயிட்டு திருப்பி வாங்க. ஹலோ நெட்வொர்க் நல்லா ஹலோ ப்ரோ கிடைக்கிற இடத்துக்கு கேக்குதா? போங்க ப்ரோ. கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. இல்ல லெஃப்ட் ஆயிட்டு திருப்பி ஜாயின் பண்ணுங்க. ஓகே ஒரு முகுந்த் பேர் என்னது, சிவாஸ். சிவாஸ் யுனைடெட் கிங்டம். டிவிகே பாலா ஏதோ சொல்ல வந்தீங்க. சாரி ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோ இப்போ வந்து இன்னும் டேட் வந்து கன்ஃபார்மா பண்ணல ஓகேங்களா. எல்லாருமே ஒரு ஒரு டேட் சொல்றாங்க, 8 14. எங்களுக்கு வந்து தலைமையிலேருந்து இன்னும் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணல. ஆனா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அக்ரன்ஸ் அந்த அந்த இடம் தான் பிளேஸ் தான் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. டவுன் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா நான் அங்கதான் இருந்தேன். ஃபுல் வேலூரா? ஒர்க்கும் போயிட்டு தான் இருக்கு. எஸ் வேலூர். ஓகேங்களா. உங்களுக்கு எந்த அப்டேட் வேணும், என்ன வேணும்னாலும் என்னோட டிஎம்ல கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா அந்த லைவோட அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். அலெக்ஸ் ப்ரோ, ப்ரொஃபஷனல், உங்களுக்கு வேற யாருக்கு இருந்தாலும் நான் நீங்க டிஎம் நீங்க கொடுக்குறேன். மாவட்டத்துக்கு கூட தானே டிராவல் பண்ணுவீங்க? எஸ் மாவட்டோட கூடவே தான் தான் டிராவல் இருப்பீங்க. பண்ணிட்டு இருக்கேன். கூடயே தான் இருப்பேன் நாங்கள் ஆக்சுவலி. இப்போ மாவட்டம் வந்து இன்னைக்கு வந்து சென்னை போயிட்டாங்க. அதனால வந்து நாங்க மட்டும் இன்னைக்கு இருந்தோம் டோட்டலா. சரி. ஓகே. இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கு, ட்ரெண்ட் பண்ணலாம்னு சொன்னாங்களே, அவங்க யாருன்னா இருந்தா கூட எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து நான் கொஞ்சம் ட்ரெண்ட் பண்ணணும். அதனால எங்களோட வெள்ளூர் பேஜ் நம்ம அதனால நம்ம தான். பசங்க கிட்ட கொடுத்துருங்க. நம்ம ஆன்லைன் ட்விட்டர் பசங்க கிட்ட கொடுத்துருங்க. ஓகே ஓகே ஷூர். யாரு யாருக்கு இல்ல, கொடுக்கணும்? அது வந்து என்ன தெரியுமா, எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் மட்டும்தான். எக்ஸ்க்ளூசிவா ஏன்னா அப்டேட்ஸ் இருந்தா சொல்லுங்க அங்க இருந்து. ஓகே அதே மாதிரி டெஃபினெட்லி. சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டிஸ் எதனா இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்க, டப்புன்னு நம்ம தூக்கிடுவாங்க. ஓகே ஓகே. இல்ல டேட் வந்து கன்ஃபார்மா இல்லை. 8ன்னு சொல்றாங்க. அதெல்லாம் டேட் இன்னும் கன்ஃபார்மே பண்ணல. இன்னும் அஃபிஷியல்ல இருந்து HQல இருந்து எதுவுமே போடல. அது வரைக்கும் நீங்க எதுவுமே டேட் வந்து அஃபிஷியலா சொல்லாது. அந்த டேட் இந்த டேட்ல எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா டேட் இன்னும் HQல இருந்து வரல. ஓகே ஓகே இதுதான் நான் சொல்ல வந்தது. ஓகே. மோகன் ப்ரோ, ப்ரோ இந்த தமிழ்நாடு அரசு விருது அறிவிச்சுக்கு பாத்தீங்களா? 70% ஆஃப் தம் திமுக கொத்தடிமையில் கொடுத்துருக்கணும். என்ன ப்ரோ? இந்த தமிழ்நாடு அரசு விருது ஒரு 7 வருஷத்துக்கு விருது கொடுத்துருக்கணும். முக்காவாசி திமுக UPSக்கு தான் கொடுத்துருக்கோம். அதை பத்தி யாரும் காய்ச்சினீங்களோ இல்ல அது இம்பார்ட்டன் இல்லையோ? பேசுங்க. நீங்க சொல்லுங்க ப்ரோ. இல்ல அந்த அவார்ட்ல கணக்கு ட்விட்டர்ல பார்த்தேன் நான். கணக்கு பேரு சொல்லிக்கணும், திமுக கொத்தடிமைக்கு தான் கணக்கு விருது கொடுத்தீங்கன்னு சொல்லி. இந்த டானாக்காரன் படத்துக்கெல்லாம் அந்த இந்த பாஸ்கருக்கும் மற்றவருக்கும் கொடுக்காம UPC கொடுத்தீங்க. யார அவர் பேர் என்ன, வெங்கட்டா, போஸ் வெங்கட். ஆமா ஆமா ஆமா. அதை பத்தி கணக்கு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணி இன்னொரு வீடியோ பார்த்தேன் நான். ஒரு லேடி ஆக்டர் ஒன்று இந்த நேரத்துல குடிக்கணும் ஓட்ஸுகள் வருமண்டு. ஓகே ஓகே. நீங்க மலையாளியா? இல்ல ஸ்ரீலங்கன் தமிழ். ஓகே. ஒரு ஸ்ரீலங்கன். சரி. ப்ரோ அப்புறம் சின்னதா ஒண்ணு சொல்லிடுறேன். மீம்ஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்றாங்களே, அது வந்து அந்த மாதிரி வயலன்ஸ் போடாம நம்ம டிவிக்கே மீம்ஸ் அந்த மாதிரி போட்டா கூட நம்மளோட அட்வொகேட் டீம் இருக்காங்க, தனியா நம்ம டீம்னு ஒண்ணு இருக்கு. அவங்க கிட்ட சொல்லி கூட நம்ம வந்து அவங்க என்னென்ன எப்படி போறாங்கன்னு சொல்லி கூட நம்ம பாத்துக்கலாம். நீங்க எதுக்குமே பயப்பட தேவையில்ல. 2 மாசத்துக்கு ஃபுல்லா வந்து ஃபுல் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கோம். அது நான் டிஸ்கிளைமரா சொல்லிடுறேன். அதுதான் நீங்க பண்றது சரியான நியாயமானதுக்கு குரல் கொடுக்கும் போது யாருமே வந்துட்டு இங்க வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. எல்லாருடைய சப்போர்ட்டுமே இருக்கும். அதையுமே மனசுல வச்சுங்க. இங்க பயப்படலாம் தேவை கிடையாது. இங்க யாரையும் ஒன்னும் செஞ்சிட முடியாது. புரியுதுங்களா? அத வந்து எல்லாரும் நான் என்னென்ன சொல்றேன் பாரு. எதுக்கெல்லாம் ஆபத்து வரும்னா, ஃபேஸ் மார்க்கிங் பண்றது, ரொம்ப கேவலமா எடிட் பண்றது, இந்த அது மாதிரி பண்ணாதான் ஆபத்துகள் வரும். ஃபேஸ் மார்க்கிங் பண்றது, மீம்ஸ்க்கு யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இன்ஃபேக்ட் மீம்ஸ் தான் நல்லா ரீச் ஆகும் மக்களுக்கு. சில ஒரு விஷயத்த வந்து அதை சீரியஸாவும் மீம் பண்ணுவான்,
அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் ஃபன்னியாவும் எடுத்துட்டு போவோம். பேசிக் ஆமா ரீச் பண்ணுவோம் மக்களுக்கு, அவ்வளவுதான். அப்படியே நம்ம அலெக்ஸ் ப்ரோ பண்ற மாதிரி கிட்டத்தட்ட. அலெக்ஸ் வந்து ஒரு சீரியஸான டாபிக் வந்து ஜோக் பண்ணி ஆமா, இது பண்ணுவோம். அதை சில சிந்திக்கவும் டைம் வைக்கணும், அதே நேரத்துல ஃபன்னாவும் இருக்கணும், நமக்கு பார்க்கும் போது இப்படிதான்டா இருக்கணும்ன்ற மாதிரி இருக்கணும். இங்க அதுதான் ஷாம் ப்ரோ, எல்லாரும் பயப்படுறது அதுதான். நம்ம என்ன வேணா பண்ணலாம், நான் திடீர்னு கோர்ட்டு கேஸ்னு இது பிரச்சனை கோர்ட்டு கேஸ்லாம் ஆகாது ப்ரோ. நம்ம ஜென்யூனா ஒரு அந்த விஷயம் மாதிரி ஆபாசமா இல்லாம ஜென்யூனா இருந்துச்சுன்னா யாரும் எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான், சிம்பிள். அதுதான் சொல்றீங்க, பயப்படணும், யாருக்குமே பயப்பட தேவையில்ல. இது என்னது, இது புரியல எனக்கு. தப்பு பண்ணாதாங்க பயப்படணும், நம்ம என்னங்க தப்பு பண்றோம்? சிம்பிளா அதை யோசிங்க. பாரதி ப்ரோ, தப்பு பண்றவங்க பயப்படல, தப்பு பண்றத அட்ரஸ் பண்றவங்க தான் பயப்படுறாங்க. அது அப்படிதான். அது இன்னும் 2 மாசம் முடியும். என்னன்னா கொஞ்சம் பேசுறது இந்த ஸ்பேஸ்ல வந்து கொஞ்சம் பேசுறது மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையா பேசணும். அதுதான் ஆபத்து. மீம்ஸ் ஆபத்து கிடையாது. அவசரப்பட்டிய குமாருங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிடாதீங்க. அதுதான் ஆபத்தான். அலெக்ஸே ஓகே தானே? விக்னேஷன் ஓகே தானே? வேற எதுனா ஆட் பண்ணணுமா ஷாம் ப்ரோ? அவ்வளவுதான். இதுதான் டெய்லி ஆக்டிவிட்டிஸ், டாஸ்க் தான் இதுக்கப்புறம். எல்லா இதுலயுமே டிவிகே டேக் இருக்கணும். அந்த டேக்ல போனா அந்த இஷ்யூ தெரியணும் அதுல, அவ்வளவுதான். ப்ரோ ரொம்ப நேரமா அப்ரிஜித் பேசணும்னு சொல்லியிருக்காங்க, என்ன பேசலாம்? இப்பதான் துரைந்தர் ஃபுல்லா பார்த்து முடிச்சேன். யாரு ப்ரோ இது? ஹலோ, யார் ப்ரோ அது? இல்ல, உங்க கனெக்ஷன் சரியில்லை ப்ரோ, உங்க நெட்வொர்க் வீக்கா இருக்கு, போரா இருக்கு. அலெக்ஸ் இருக்கியா? அபிஜித் ப்ரோ உங்களுக்கு ஸ்பீக்கர் சரியில்லைன்னு நினைக்கிறேன், நீங்க லெஃப்ட் ரைட் வாங்க திருப்பியா. இன்னொன்னுமே சொல்லுங்க ஷாம் ப்ரோ, இது இந்த மேல நைட் டாக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்க இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட்லி நோ சினிமாஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோட் வேர்டு போட்டோம்னா மேபி அதை என்ன சொல்றது, உள்ள வரவங்க யாரும் அந்த டாபிக் எடுக்க மாட்டாங்க, அப்படியே எடுத்தாங்க. இந்த 2.5 months நம்ம விக்னேஷ் இருக்காருல்ல, அவர் எதுவும் எடுக்க விட மாட்டாரு விட்டு. ஏன்னா இந்த மாதிரி நைட் டாக்ஸ் ஓகே தான், எப்போதுல இருந்தும் போட்டிருக்க பேருங்க நைட் டாக்ஸ். கேக்குதா? கேக்குது. ரொம்ப நேரமா நான் தனியா பேசிட்டு இருக்கேன். கோஸ்ட் பக். ஆமா, நீங்க பேசவே இல்லையா? ரெஸ்பான்சிபிள். ஆக்சுவலா அந்த இதுக்கு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அந்த மீம்ஸ் எல்லாம் போடுறது இது பண்றதுன்னு சொல்லிட்டு, அப்படி ரொம்ப இதுவா இருக்கவங்க ரொம்ப எனக்கு வந்து அந்த மீம்ஸ் எல்லாம் போட முடியாது, இது பண்ண முடியாது, இது வந்து இது கிடையாது, கம்பல்சரி கிடையாது. ஆனா நீங்க வந்து இந்த நிர்வாகிகள் போடுவாங்கல்ல போஸ்ட், அதை வந்து பாத்தீங்கன்னா நீ கோட் பண்றது, ஆர்டி பண்றது, அத நீங்க என்ன வேணா பண்ணிக்கீங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க ரீட் பண்ணாலும் சரி, ஐடி விங்ல இருந்து வர்ற இது போஸ்ட் ஒண்ணு கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா எந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகும். அன்னைக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நைட் அந்த மாதிரி பெருசா எதனா பேராகிராஃப் வந்துச்சுன்னா, யாராச்சும் நல்லா தமிழ் பேசுறவங்க இருப்பீங்களா, தமிழ் படிக்கிறவங்களா இருப்பீங்களே, அன்னைக்கு நைட் ஸ்பேஸ் பிரிச்சு காமிச்சிருங்க. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு தமிழ் படிக்க தெரியாது, அவங்க வந்து
அதர் ஸ்டேட்ல இருப்பானுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி அதுவும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு இல்ல ஒரு பார்ட்டா வாட்டி படிச்சு எக்ஸ்பிளைன் பண்றது நல்லதுதான். அது ரொம்ப நேரம் சூப்பர் சூப்பர். நல்ல பாயிண்ட். அது அதை பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னாலும் எல்லாருக்கும் எளிமையா புரியாது. இதுக்கப்புறம் நிறைய பொலிட்டிக்கல் அறிக்கையில நிறைய வரும். முன்னாடி எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா, கட்சி நீங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடி நடுவுல இருந்து கேப் விட்டு போயிடுச்சு. விக்னேஷனை வந்து எழுதிட்டு வர நோட்ஸ், இதெல்லாம் இன்னைக்கு டாபிக், அது நடுவுல விட்டு போயிடுச்சு. ஒரு 1 இயர் 1.5 இயர் அது காணும். அது ஆனா எனக்கு தோணுச்சு சாம்ப்ரோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெருசா இது பண்ணுவோம். என்ன சொல்றது, அந்த டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் அது கேஸ்ட் சென்செக்ஸ் எடுக்கிறதா இருந்தால் அது தனியாக பேசுவோம். டீலிமிட்டேஷன் அது தனியாக பேசுவோம். ஒரு டாப்பிக்காக வச்சு பேசுவோம். அதெல்லாம் இப்போ இந்த பட்ஜெட் இது தாக்கல் பண்ணாங்கன்னா அது வந்து தனியாக பேசுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்பேஸே போட்டு ரிலே இப்ப அது காணும். பிஎஃப்என்ஸ் போடுறது அது திருப்பி கொண்டு வரும். 2.5 மாசம் எதையும் விடுறதா இல்லை. இல்ல டைட்டில் வச்சு நம்ம இது பண்ணி பேசலாம். ஃபுல்லாவே அதை கவர் பண்ணி கொண்டு வரும். எதுவுமே அதுதான் சாம்ப்ரோ ஒரு ஐடியா ஒன்று தோணுது. அதுதான் இப்ப அதான் இங்க ஸ்பீக்கர்ஸ் வராங்க 10 பேரோ 12 பேரோ. நான் எக்ஸாம்பிள் ஒரு 10 பேர்னே வச்சுப்போம். 10 பேருக்கு கண்டிப்பா 10 டாபிக்ன்றது ஒரு நாள்ல கண்டிப்பா நடக்கும். ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆகட்டும், இல்ல ஏதோ ஒரு அப்டேட் ஆகட்டும். ஸோ அந்த 10 விஷயத்தையும் வந்துட்டு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்து 10 விஷயத்தையும் ஒரு டாப் ஹெட்லைன் மாதிரி சொல்லி அந்த 10 விஷயத்துல யாருக்கு வந்து அதுல ரொம்ப அந்த டீப்பா வந்து அந்த நியூஸை வந்து தெரிஞ்சிருக்குதோ அவங்க அதை பத்தி பேசலாம். ஏன்னா பேசுறது இங்க என்ன ஆயிடுதுன்னா, பேசுறதே அதுக்குள்ளே போய் திருப்பி அதுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி ஓவர்லாப்பும் ஆகுது. சம்டைம்ஸ் பேசுறதே பேசுற மாதிரி ஆகுது, இல்ல ஸ்டார்டிங்ல பேசி திருப்பி ரிப்பீட் பேசுற மாதிரி ஆகுது. இந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணி அது வந்து நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு விஷயம் வந்து இன்னொருத்தவங்க இன்னும் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரி அது பேசலாம், பட் ஆனா ரொம்ப அது எக்ஸ்டெண்ட் ஆகாம திருப்பி சொன்னா கூட அதுதான் மேல உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஏன்னா நல்லா அரசியல் தெரிஞ்சவங்க, நல்லா பேசுறவங்க, அவங்களுக்கு கூப்பிடுவாங்க வந்து பேச வைங்க. எல்லாருமே நீங்க உங்க கண்ணுக்கு யார் யாரெல்லாம் பண்றாங்க எல்லாரையும் தூக்கி உள்ள குரூப்ல போடுங்க. குரூப் ஒண்ணு போடுங்க, எல்லாரும் ஆக்டிவா இருங்க. அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் அலெக்சாண்டர் ஒரு குரூப் போட்டு நம்ம இந்த ஸ்பேஸ்ல யாரெல்லாம் ஆக்டிவா யார் நல்லா பேசுறாங்களோ அதெல்லாம் ஒரு குரூப் போடுங்க. குரூப் போட்டு இந்த டாபிக் அப்பெல்லாம் எடுத்துட்டு வாங்க. அது ரொம்பவும் கரெக்டாவும் இருக்கும். இங்க சித்து ப்ரோ எல்லாம் விட்டா நல்லா இது பண்ணுவாருங்க. அவர்கிட்ட ஒரு டாபிக் விட்டுட்டா. அதே மாதிரி ஹரி ப்ரோவும் நல்லா பேசுவாரு. ப்ரொஃபசர் ப்ரோவும் நல்லா பேசுறாரு. அந்த மாதிரி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இப்போ 10 விஷயத்த வந்து டாபிக்கா இன்னைக்கு இந்த 10 விஷயம் நடந்திருக்குப்பா அப்படின்னு 19 ஒருத்தவங்க வந்து அதை படிக்கும் போது அந்த 10 விஷயத்துல கண்டிப்பா இங்க ஸ்பீக்கருக்கு வந்து யாருக்காவது ஒரு இதாவது வந்து அவங்க பார்த்திருப்பாங்க, இல்ல அதை பத்தி டீப்பா தெரிஞ்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்க அதை பேசும்போது கண்டிப்பா எல்லாருக்கும் போய் கேட்கும். லிசனர்ஸ் கேட்குதுன்னா அவங்க அங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஷன் பண்ணுவாங்க, அதை பத்தி என்னன்னு போய் தேட பார்ப்பாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு தூண்டுதல் ஆகும். அந்த அப்படியே அது போகும். நம்ம செய்தி தொடர்பாளர்கள் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க. யாருன்னா சத்யதீப், ஃபெலிக்ஸ், இவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு ட்வீட்ஸா போடுவாங்க. அன்னைக்கு கண்டென்ட் ட்வீட்ஸா நீங்க ராம்குமாரை அண்ணாவை ஃபாலோ பண்ணா கூட அவங்க வந்து ட்வீட்ஸ் போடுவாங்க. நீங்க அவர் ஐடி உள்ள போய் பாருங்க, தமிழ்ல வந்து கோட் ட்வீட்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இம்பார்ட்டன்டான ட்வீட்ஸ் தான். அது வந்து ஏன் சும்மா போடல, அது வந்து எல்லாருமே அந்த மாதிரி போடணுன்றதுக்கு தான் அது போடுறது. நீங்க சும்மா படிங்க, அது போட்டு இருப்பாங்க. அப்புறம் எல்லாம் நம்ம மீடியா பர்சன் எல்லாருமே நம்ம அபிஷியல்ஸ் மீடியா நேஷனல் மீடியா பர்சன் இருக்காங்க, அபிஷியல்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே ட்வீட்ஸ் போடுவாங்க. ட்வீட்ஸ், இன்டர்வியூ இவரெல்லாம் டெய்லியும் கொடுப்பாப்புல சிடிஆர் சார்லாம். சிடிஆர் சார் அவரு
ட்வீட்ஸ் போடுவாங்க. நேத்து வந்து முந்தா நேத்து விஎஃப்டில அது நம்ம இதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுவோம். விஎஃப்டில வந்து எடப்பாடி பழனிசாமி சார் அவரை பத்தி நம்ம ஒரு லைன் 2 லைன் வந்து போட்டிருப்போம் பாத்துக்கலாம். அதே மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்டோட ஐடி விங்ஸ் அவங்க கூட இருந்தீங்கன்னா அவங்க கொடுக்குற வந்து நியூஸை கூட நீங்க வந்து எடுத்து அதை பேசினா இன்னும் அப்படியே சூப்பரா இருக்கும். அவங்க எல்லா ஐடி விங்கும் கூப்பிட்டு இந்த ஸ்பேஸ்க்குள்ள வர சொன்னா வருவாங்க எல்லாரும் கண்டிப்பா. அந்த மாதிரி பண்ணலாம். நம்ம அதை அபிஷியலா ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ்னா அது அபிஷியலா ஒரு நாள் பண்ணலாம். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இஷ்யூ பண்றதுனா அது பேசலாம். பட் ஆனா வந்து ஃபுல் டே வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் பத்தி பேசணும்னா அது வந்து அதுக்கான அபிஷியல் டீம் இருக்கும்ல. இப்ப மதுரை டிஸ்ட்ரிக்ட்னா அதுக்கு அந்த பேஜ் வச்சு வேணா அந்த மாதிரி வேணா நம்ம பேசலாம். நீ சொல்றது கரெக்ட் தான். அதுவும் பண்ணலாம். யோசிங்க அது எப்படி பண்ணலாம். நல்லா பேசுறவங்க கொஞ்சம் ஸ்பீக்கர்ல உட்கார வச்சுக்கடா அலெக்ஸ். விக்னேஷ் 500 கோடிடாங்கிற மாதிரி தேர்தல் போனா வருமா, என்ன சேர்க்காத, என்ன கடைசி வரைக்கும் சேர்க்காத. கான்பிடென்ட் இல்லைன்னா இந்த ஸ்பேஸை விட்டு இறங்கி போயிட்டே இரு. டேய் வரப்போது தேர்தல்டா, போனா வருமா அந்த மாதிரி யோசிக்கணும். என்ன ஆயிடுச்சு சித்து போக்கு ஒரு மோடுல பேசிட்டு இருக்கேன். அரசியல் மோடுக்கு திருப்பி வந்துட்டா நான் வந்து மாத்திக்கிறேன். சொன்ன மங்காத்தா ரீரிலீஸ் பார்க்காத. நான் திருப்பி எல்லாம் திட்டுவேன். தேர்தல் போனா வருமா அலெக்ஸ்? அது ஒரே படம் தான். இல்ல எல்லாமே கரெக்ட் தான். டேஸ் பாத்துக்கோ. நீ கொஞ்சம் பாத்துக்கடா. ப்ராப்பரா நல்லா பேசுறவங்க. நீ ஒரு எப்படி இருக்கீங்க? நாள் நெருங்க அதே மாதிரி யாராச்சும் வந்து அவுட் ஆஃப் தி டாபிக் போனா யோசிக்காத, டப்பு ரிமூவ் பண்ணிடுறேன். தேவையே கிடையாது. அலெக்ஸ் ப்ரோ எப்படி இருக்கீங்க ப்ரோ? ரொம்ப நாள் ஆச்சு. ஜேசன் பேசுவான் ப்ரோ அவுட் ஆஃப் தி டாபிக். அலெக்ஸ் துரைந்தர் இப்பதான் ஃபுல்லா பாத்துட்டு இருந்தேன். லேட் கம்மர். விக்னேஷ் நான் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. ஷாம் ப்ரோ சொன்னதுபடி நீக்கப்படணும். இப்போ அவுட் ஆஃப் டாபிக் போயிட்டாரு. இல்ல இப்போ நெக்ஸ்ட் ஆஃப்லைன்ல வந்துட்டு அது கட்சி அவங்க பணியில் இருக்கிறவங்களாம் பார்த்துப்பாங்க. ஆனா ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டா உண்மையிலேயே இப்போ வர்ற எலெக்ஷன்ல இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதிகமா இது பண்ணுவானுங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராம் ஃபர்ஸ்ட், ட்விட்டர் அப்புறம் நெக்ஸ்ட் தான். அது எல்லாருக்கும் தெரியும். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர். ஆனா எல்லாருமே ஏன் வந்துட்டு எல்லாமே பெருசா பாக்குறாங்கன்னா பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்காங்க. புரியுதா? ஆக்டர் எல்லாமே இங்கதான் இருக்காங்க, பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்காங்க. இன்னொன்னு நியூஸ் எல்லா சோர்ஸும் இங்கதான் இருக்குது. இங்க இருந்துதான் சோர்ஸ் வந்துட்டு மண்டே வந்து விக்னேஷன் அவருக்கு ஏதோ பக் போல இருக்குதுடா. ஒரு நிமிஷம் இதுக்கு மேல இதை சொல்லாம பாரு. ஐபோன் வாங்கி அலெக்ஸ் மண்டே வந்து தேர்ட் இயருக்குள்ள என்டர் ஆக போறோம்ல, அன்னைக்கான டாஸ்க் என்ன தெரியுமா? அன்னைக்கு வந்து எல்லாம் கேட்பான். அன்னைக்கிட்டே அந்த 2 இயர்ஸ்ல என்னென்ன சம்பவம் நடந்துச்சு ஆளுக்கு ஒரு டாபிக் எடுத்து ஃபுல்லாமே அன்னைக்கு ஸ்ப்ரெட் பண்ண பாருங்க. ஆமா, ஆனா நம்ம ஆளுங்க எது எடுத்தாலும் அந்த மாநாடு வீடியோத்தை போட்டு விட்டுறானுங்க. நம்ம பண்ணத நல்லதை தான் ஸ்ப்ரெட் பண்ணோம். நான் இன்னொன்னு நம்ம கிட்ட ஓவர் ரேட்டடா பாக்குறது என்னன்னா தளபதிக்கு கூட்டம் வருதுன்னு அது எல்லாருக்கும் தெரியும். அது நம்ம பண்ண நல்லதை எடுத்து அதிகமா ஸ்ப்ரெட் பண்ணணும். கிரௌடு என்ன கேட்டா, ஏன்னா நம்ம ப்ரூவ் பண்ண ஒரு 2 வருஷம் ப்ரூவ் பண்றது வந்ததா, நம்ம 1 வருஷத்துல ப்ரூவ் பண்ணியாச்சு. 2 மாநாடுல இதுக்கு சாப்டர் க்ளோஸ். அதான் நம்ம மேனேஜ்மெண்ட்டே ரொம்ப பக்காவா இருந்தது. இந்த கரூரை வச்சுதான் நம்ம மேனேஜ்மெண்ட் சரி இல்லைன்னு நம்ம தள்ள கட்ட பார்த்தானுங்க. அது கூட மக்களுக்கு தெரியும் அது ரியாலிட்டி என்னன்னு. அதெல்லாம் பாத்துக்கலாம் கேட்டா. ஆனா டிஎம்கே தப்பு இன்னும் நிறைய நடக்கும். எழுதி தரேன். நடந்ததே பேசலாம். இவர் எந்தெந்த இதுக்கெல்லாம் குரல் கொடுத்தார், என்னென்ன இருக்குன்னு எல்லா டேட்டா அன்னைக்கு 2ஆம் தேதி ஃபுல்லா அதான் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி இருக்கு. அதுதான் அன்னைக்கு வரப்போகுது. நமக்கு பேசிக்கா என்ன பண்ணீங்க கட்சி ஆரம்பிச்சுன்னு கேக்குறானுங்களே. அன்னைக்கு செருப்பால அடிச்ச மாதிரி எல்லா இடத்தும் சொல்லுங்க.
முதல்ல எங்களுக்கு கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ணோம் தான் எனக்கு புரியல. எனக்கு கேள்வி கேட்கறவன்லாம் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லு, ஒரு நாள் ப்ராக்டிக்கலா அது முடியுமான்னு பாரு. ஏன்னா அவனுக்கு கேட்கறதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஏதோ இந்த சினிமாவில் வரும் பேரு ஒரு நாள் முதல்வர் அந்த மாதிரி கேட்பானுங்க. ரியாலிட்டிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாம அண்ணாவே வந்து அது ஒரு ப்ராசஸ் தானே சொன்னார். இதெல்லாம் ப்ராக்டிக்கலா நடக்க, ஆனா ப்ராசஸ் நான் அதுக்கான முயற்சி தானே எடுத்துட்டு இருக்கோம் எல்லாரும். ஆனா என்னைக்குமே இல்லடா, நீ தேர்தல் அறிக்கையில ஒன்று நோட் பண்ணதுக்கு உன்னால அது முடியுதோ இல்லையோ, அட்ராக்ஷனுக்காக தான் இது சொல்றது. எடப்பாடி எடுத்துக்க, ஆண்களுக்கும் இலவச பஸ்ன்றாப்புல, உனக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இலவச பஸ்னா புரியல எப்படி அது மேனேஜ் பண்ண கவர்மெண்ட். என்ன ஐபோன் தானடா ப்ராக்டிக்கலா அதான் நம்பாத மாதிரி அறிக்கை விட்டாலும் அது மக்களுக்கு கொஞ்சம் இதுவாயிடுவானுங்க. கரெக்ட். சும்மாதான் நம்மளே கலாச்சிருப்பாரு. கொஞ்சம் பாத்துக்கோ ஸ்பேஸ். வேற டாபிக் எதுவும் சில பேர் மே மாசம் எலெக்ஷன்றீங்க, ஆனா முன்னாடி தான் வரும்னு தோணுது. ஏப்ரல்ல இந்த இந்த டைம் இருக்காங்க. எலெக்ஷன் டேட் மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டா அது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலி இது வந்து எலெக்ஷன் டேட் இல்ல, இன்னும் 2.5 months தான். அவ்வளவுதான். உனக்கு அந்த அப்ராக்சிமேட் தெரியும்ல, அவ்வளவுதான். நீ அக்யூரேட் டேட் விட்டுனதுக்கு டிஎம்கே வேலைலாம் நான் உண்மையிலே சொல்றேன், நீ நம்ம நினைக்கிறத விட கொடூரமா இருக்கும். அப்போ நம்மளே திண்டாடுவோம். ஆமா, நம்மளே திண்டாடுவோம். கொஞ்சம் நல்லா ஷார்ப்பா இருக்கணும். அண்ணன் சொல்ற மாதிரிதான், கண்ணு திறக்கும் போது கையில புடிங்கி விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிதான் இங்க ஷாம்ப்ரோ, இவங்க எல்லாருமே மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறது ஏதோ இந்த குடிக்கிறதையோ இல்ல சில போதைப் பொருட்களுடைய பேரெல்லாம் இருக்குல்ல, அதுன்னு நினைச்சுன்னுக்குறானு. ஆனா உண்மையான ட்ரக்ஸ் எது தெரியுமா? இந்த தீய சக்தி தான். அதை மட்டும் தூக்கி விசிறடிச்சிட்டோம்னு வைங்களேன், ஒருத்தர் இல்ல ஜீசு பிளஸ்ன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, மீம்ஸ் போட்டா அரெஸ்ட் பண்ணிட மாட்டாங்களான்னு. நீங்க டீசென்ட்டா போட மாட்டாங்க, யாரும் பண்ண மாட்டாங்க. இல்ல நீ டீசென்ட்டா எது போட்டாலும் எதுவும் ப்ரூஃபோட இது இருந்தாலும் யாரும் பண்ண மாட்டாங்க. ப்ரூஃபும் தேவையில்லை, ஒரு விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணா போதும். எது வந்துட்டு அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னா, ஏதாவது நீ ஸ்டாலின் இல்ல வேற யாராவது வந்துட்டு மாஃபிங் பண்ணி கேவலமா பண்றது, ஆப்போனன்ட் வந்து ட்ரிகர் பண்றதுக்கு என்னென்னவோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்றது. இதுக்கப்புறம் சிவாஜி கிருஷ்ணன் அந்த அவன மாதிரி நிறைய பேர் கிளம்புவானுங்க. இதுக்கப்புறம் அவனை மனுஷனா கூட மதிய மாட்டாங்கடா. முன்னாடியாவது அவன் பண்றது இல்ல, அந்த ட்ரால் எல்லாம் இது பண்ணுவானுங்க. இப்ப பாத்தியா, அவன் விஜய் திட்டினதை யாரும் பெருசா ஸ்ப்ரெட் பண்ணல. ஏன்னா அவனையும் அதான் யாரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட வந்து ஆர்கானிக்கா ஸ்ட்ரென்த் கிடையாதுல்ல. அவங்க ஐடி நீங்க யாரா பாத்துருக்கீங்களா? எங்கேயுமே இருக்கு. ஆமா இல்லடா, இப்ப நம்மளுக்கு பிடிக்காதவன் இருக்கிறான்னு எடுத்துப்போம். என்ன பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு மீடியா சப்போர்ட் கிடையாது, நம்ம பசங்க தான் நமக்கு சப்போர்ட். அவருக்கு அவன் என்ன பண்ணுவான், சன் டிவி எப்படி அவனுதான் விடு நியூஸ், அவனு தந்தி டிவி எல்லாத்தையும் வாங்கிடுவான்டா இந்த 2.5 மாசம். வாங்கிடுவான் இல்ல வாங்கியாச்சு. வாங்கியாச்சு. ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட் ஃபுல்லா அதுதான். அதுல போடு. அதுவும் இந்த நியூஸ் 24/7 இருக்கான் பாரு, 20 மணி நேரம். அவனுக்கு என்னதான் அவனுக்கு காண்டுன்னு தெரியல, தளபதி மேல போட்டு கிளிக்கினே இருப்பான் அவன். இல்ல அது விட, அது நினைக்கிட்டு இருக்கிற அவன் எல்லாம் மேட்டர் என்னன்னா, இவனுங்க இத்தனை நாள் வந்துட்டு இவன் யோசிச்சுப்பாரு, டிஎம்கே இன்ஃபுளுன்ஸ் கீழே தான் எல்லா நியூஸ் சேனலும் இருக்கும். அப்ப நீ லாஸ்ட் 2 மாசம் எவ்வளவு ஃபேவரா இருப்பானு நமக்கு வந்து முதல்ல இருந்தே மதன் கோரி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறான். இல்ல அவனே விலை குத்து வாங்கிடுவானுங்க அவனுங்க. மதன் கௌரி கனிமொழி கிட்ட இல்லடா, கனிமொழி கிட்டயும் அந்த பேட்டி எல்லாம் எடுத்திருப்பான். ஆனா மதன் கௌரி என்னன்னா அந்த சைடு போல, அதான் இவனே கூப்பிட்டுருப்பானுங்க. கூப்பிட்டாங்கலாம் இல்ல அது ஓப்பனா சொன்னாரு அலெக்ஸ் ப்ரோ, ஓப்பனா சொன்னாரு. நிறைய பேர் கூப்பிட்டாங்கதான், நிறைய பேரு நிறைய பணத்தை கொடுத்து இது பண்ண அதை பண்ணுன்றது. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும் இல்லையா, அப்படி இப்படின்னு வந்துட்டு ஒரு இப்போ என்ன பண்ணுவானுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டுல இல்லை அப்படின்னு நம்ம ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோன்னு வைங்களேன். ஓகே, தளபதி இப்போ தாவேகா தொண்டர்கள் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க,
நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ? போடு, நாளை இன்ஃபுளுசரை கூப்பிடு, நியூஸ் சேனல்ல புடி. இத்தனை நாள் நாங்க என்ன பண்ணோம்? போடு, நியூஸ் கார்டு போடு. இருடா, அவனுகிட்ட இருக்கிறத நான் காண்டா பாக்குறதுக்கு என்னன்னா, இல்ல நீ பெண்களுக்கு பாதுகாப்பு அந்த மாதிரி இதுல ஏதாவது ஹைலைட் கேட்கறதுக்கு கேள்றா, 1000 இந்த நிறைய யூடியூப் அவன் சேனல்ஸ் இருக்கும் 1000 பாத்தியா? ரூபாய் விரும்புறான். நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆட்களே போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச செக்டார் பெண்களை வச்சு நாங்க பெண்களை நல்லா இருக்கு, நல்லா பயங்கரமா நடக்குது அப்படின்னு பேச வைப்பான். இது மாதிரிலாம் நிறைய அது நடக்கும். இப்ப இந்த மாநாடு ஏதோ ஒரு கருப்பம் நடந்துச்சு அதுல அப்படின்னா அதே இடத்துல சோறுக்கு பட்டினி கடந்து தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் ஷாமி, யூடியூப்ல நம்ம வீக் தானே கேட்டா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும். யூடியூப்ல கொஞ்சம் வீக் தான், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாம். யூடியூப்ல பண்ணலாம். அதாவது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம வீக்குன்னு, அந்த சைடு பயங்கரமா இருக்கு. அதுதான் பண்ணணும்ன்ற நான். அதிகமா உனக்கு விஜய் தான் பிடிக்குது, விஜய் தான் பாக்குறாங்க. நம்ம கிட்ட பேச ஆளுங்க ரொம்ப கம்மி. அங்க அவனுங்க காசு கொடுத்து வாங்கினது ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்க வாங்கினது எல்லாமே நியூட்ரலா இருக்கிறவனுங்களே, புரியுதா? அதான் மிகப்பெரிய காசுக்கு மடி வாங்க. நம்மளாம் விசுவாசமா இருப்போம். டிவிகேன்னு பேசுற அட்ராக்ஷனை விட நியூட்ரல் பேசுற அட்ராக்ஷன் அதிகம் அவங்களுக்கு. இதுதான் இதுன்னு பேசுவானுங்க. ஒண்ணுமே சும்மா இப்போ வந்து இப்ப இப்போ கொஞ்ச நாளா வந்து தளபதி ஃபேன் சொல்றவங்க கூட சொல்ல மாட்டான் இப்போ. ஏன்னா வந்து அவன் காசுக்கு எதிர்பார்ப்பானுங்க. நியூட்ரல்ஸ், பெரிய இன்ஃபுளுசர்ஸ். இப்ப இன்ஸ்டால வந்து இன்ஃபுளுசர்ஸ் தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கானுங்களே. அந்த மாதிரி என்ன பண்ணுவான், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோன்னா மொத்தமா அவனுங்க என்ன பிளான் போடு, A to Z இந்த பிளான், அதை மறைக்கணும். தாவேகா சொன்னதை மறைக்கணும்ன்றதுக்காக என்னென்ன பண்ணுவானுங்க. அது சிஎம் சார் கூட இறங்குவார் உள்ள. இது இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும் இதுக்கப்புறம். அவரு புதுசா ஒரு பேர் வச்சிருக்கிறேன். நேத்து இல்ல, நீங்க நேத்து வந்த வெறிக்கு சத்தியமா ப்ரோ மஞ்சள். இதே எங்க அப்பாவா இருந்தா நான் என்னென்ன கேள்வி கேட்டு தெரியும். அது மாதிரி ஆனா ஒன்னே ஒண்ணு, அவங்க காசு வச்சு கூட நம்மளால அடிக்க முடியாது. அந்த அளவுக்கு பசங்க இருக்கு. ஆக்சுவலா ஒரு முக்கியமான விஷயம், உண்மையான விசுவாசிகள் தளபதிக்கு பயங்கர விசுவாசமா இருக்கு. கேக்குதா? ரொம்ப நாள் கழிச்சு பழைய ஐடியில வந்துட்டு இல்ல அது பக் ஆயிட்டே இருந்துச்சு. வணக்கம். ஆக்சுவலா என்னன்னா எலெக்ஷன் பத்தி கேட்டீங்கல்ல, இதுவும் பக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். புரியல என்னது? இதுவும் பக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. என்ன விஷயம்னா மார்ச்ல வந்து பாத்தீங்கன்னா +2க்கு எக்ஸாம் நடக்கும். எதுல அதுனது கேக்குது. உண்மையிலே இல்ல நம்மலாம் பேசுறது இதாக மாட்டேங்குது. பப்ளிக் எக்ஸாம் தப்பான்ற மாதிரி சொல்றாரு. பப்ளிக் எக்ஸாம் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, பப்ளிக் எக்ஸாம் இப்போ எப்போ மேக்ஸிமம் எப்போ எலெக்ஷன் வைப்பாங்க? நார்மலா அது வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் தானே நடக்கும் எக்ஸாம் எல்லாம். ஏப்ரல் அதுதான் சொன்னேன். என்ன பண்ணட்டும், டேட் வரும். டேட் எனக்கு தெரிஞ்சாதான் பிப்ரவரியில அறிவிப்பாங்களா ஷாம் ப்ரோ? பிப்ரவரி தான் சொல்லாம தெரியும். சீக்கிரம் நமக்கு வேட்பாளர் அறிவிச்சிருவாங்க. இன்னொன்னு, நம்ம ஆஃப்லைன்ல வேட்பாளர்கள் எடுத்துட்டாங்கல்ல, இருக்கிற எல்லா வேட்பாளர்களும் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு எல்லாமே புது ஃபேஸ் தான். அவனுங்கள மாதிரியே தான் இந்த ஜாதி ஆளுங்க இது ஆளுங்க எதுவுமே இருக்காது. அதனால்தான் இப்போ நம்ம தான் தளபதியை சிம்பிள் முக்கியமா பார்த்தாரு. படிக்காதவங்களுக்கு சிம்பிள், படிச்சவங்களுக்கு அதான் பார்ப்போம். சிம்பிள் பயங்கர ரோல் பிளே பண்ணியிருக்கு, நமக்கு பயங்கரமா இருக்கு. விசில் அது. ஆனா நல்ல ஒரு காமனான ஒரு இதுதான். எப்படி ஓட்டானுங்கன்னு தெரியல. இழுத்தடிச்சு ஏதாவது இதுதான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவானுங்க திமுக காரங்க. இப்படிதான் பண்ணுவாங்க. அடுத்த 2.5 மாசம் இன்னும் பயங்கரமா பண்ணுவானுங்க. எங்க பார்த்தாலும் நியூஸ் சேனல் அவனோட நியூஸ் சேனலா மட்டும்தான் இருக்கும். இதுல இன்னொன்னு என்ன சொல்றேன், நம்ம ஒரு பொதுக்கூட்டம் எலெக்ஷன் கமிஷன் வாங்கினா, எலெக்ஷன் கமிஷன் வந்து ரூட் டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்க, அதுக்கடுத்து ஒரு பிரச்சாரத்துக்கு போறோம்.
அங்க நியூஸ் சேனல் யாருக்குமே அண்ணனுக்கு சப்போர்ட்டா எவனும் நிக்க மாட்டான். மீடியாக்காரரும் சரி, யூடியூப் சேனலும் சரி, யாருமே நிக்க மாட்டானுங்க. எல்லா வேலை போயிருப்பானுங்க. ஆனா இதுல டைவர்ட் பண்றதுக்கு ஒண்ணு சொல்றேன். இவனுங்க டைவர்ட் பண்ண என்ன பண்ணுவானுங்கன்னா, ஏதாவது இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்தே நம்மள அடிக்க ஏதாவது ஒரு 10 பேரை கூட்டின்னு வருவானுங்க. ஆல்ரெடி இந்த வடிவேலு, இந்த அவன் இந்த பவர் ஸ்டார் அந்த மாதிரி சில தான் எச்சகலைங்களை கூட்டின்னு வரான்னு வச்சுப்போம். ஆனா அதெல்லாம் அதெல்லாம் சினிமா கிடையாது. அதெல்லாம் 5க்கு 10 வந்து கால் நக்கிட்டு போறேன். இல்ல மேக்ஸிமம் இல்ல அவனுங்களை மட்டும் நம்ம அதான் அடிச்சுட்டே இருக்கக்கூடாது. பேருக்கு நடிச்சமோ உத்தமான இருக்கணும். புரியுதா? நம்ம ஆளுங்க அதான் இவனுங்க இதே அடிக்கிறன்ற பேர்ல அதை விட்டுருவானுங்க இவனுங்க. மெயின் ஃபோக்கஸ் அண்ணன் வந்து எல்லா ஸ்டேஜ்லயுமே என்னோட ஃபோக்கஸ் திமுக தான் அப்படின்னு அவர் தான் அழுத்தமா சொல்றாருல. அவ்வளவுதான். பாஜக, திமுக. டிஎம்கே தான்டா. இப்ப அவனுங்க எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவானுங்கன்னா, நீ போஸ் வெங்கட்ட எலெக்ஷன் டைம்ல வந்துட்டு விஜய் அசிஸ்மா திட்ட வச்சிருவானுங்க. நம்ம போஸ் வெங்கட்ட திட்டும் போது இவனுக்கு பின்னாடி ஏதாவது பெரிய வேலை பார்ப்பானுங்க டிஎம்கேல. அதான் மேட்ரு. சரி அலெக்ஸ், போஸ் வெங்கட்னு சொன்னதுனால நான் ஒரு பாயிண்ட்டும் சேர்த்துக்கிறேன். போஸ் வெங்கட் யாருன்னா தன்னைத்தானே தமிழ் இன்டர்வியூ கொடுக்கும்போது பெரியார்வாதி என்று அடையாளப்படுத்தி கொள்வார். ஓகே, நான் உட்காந்துட்டு இருப்பேன், எல்லாரும் சொல்றதும் கேட்டுட்டு இருப்பேன். எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் பேசுவேன். பேசணும்னா சொல்லுங்க, பேச அனுமதி இருக்குன்னா சொல்லுங்க. புரியல. போஸ் வெங்கட் வந்து தமிழ்நாட்டுல இன்டர்வியூ கொடுக்கும்போது தன்னைத்தானே பெரியார்வாதி, சமூக நீதியை அறியறவன், நான் திமுகவை பின்தொடரக்கூடியவர், அது இதுன்னு வந்து தன்னைத்தானே அடையாளப்படுத்திப்பாரு. ஆனா ஆந்திரால இன்டர்வியூ கொடுக்கும்போது ப்ரோ ஐ எம் ஆல்சோ நாயுடு, தெலுங்கு நாயுடு அப்படின்னு சொல்லுவாரு. ஓகேங்களா? அது கிளிப்பிங்கே இருக்குது, அந்த இரட்டை வேடம். இதுதான் திமுக. இப்பேற்பட்டவங்க எல்லாம் முடிச்சு விடுறதுக்கு சிம்பிளி டிஸ்கிரெடிட் தெம் பை பிரிங்கிங் அப் தேர் பாஸ்ட். பழச வந்து அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க, இன்னுமா என்ன தெரியலங்கிற மாதிரி ஒரு மண்டாஜை போட்டு முடிச்சு விட்டுருங்க. ஏன்னா பேசின வாய் யார், பேசின அந்த வாய் இந்த வாயின்னு சொல்லிட்டு டிடிவியே உட்காந்து அடிச்சாங்கல்ல. எல்லாருக்குமே அந்த மாதிரி பாலிடிக்ஸ்ல ஃபுல் ஆஃப் ஹிப்பாக்ரஸிங்க. இதுவே உங்களுக்கு ஒரு கண்டென்ட் நான் கொடுக்குறேன் ஷாமு. யாராவது ஏதாவது பேசும்போது அவங்க பின்னால எப்படி பேசுனாங்க. இப்ப சாட்டை துரைமுருகனே வந்து அண்ணனே மைக்க கையில பிடிச்சிட்டாருன்னு சொல்லி தானே ஊர் ஊரா போய் அவன் கேம்பெயினிங் எல்லாம் பண்ணாங்க. விஜய் அண்ணனே மைக்க பிடிச்ச, விஜய் அண்ணன் பிடிச்ச மைக்கு சின்னம் தாங்க. சீமான் கண்ட வெற்றி சின்னம் சொல்ல வக்கில்ல, விஜய் அண்ணன் பிடிச்ச மைக்கு பேசுறதே வேஸ்ட். அந்த மாதிரி எல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரையும் கண்டென்ட் வைஸ் வந்து அவங்களோட பாஸ்ட ரிமைண்ட் பண்ணி அடிங்க. அதுவும் தேர்தல் நேரத்துல ரொம்ப ஓடும். அதுதான் நான் சொல்றேன். உன்னிப்பா கவனிச்சு பார்த்தா உண்மைதான். ஸ்டாலினை விட உதயநிதியை விட இருக்கிறதுல டேஞ்சரஸ் யாருன்னா எந்த மாதிரி அதான் கேரக்டர் சொல்றேன். இந்த கருணாசு, இந்த இந்த வடிவேலு, அதுக்கப்புறம் இந்த போஸ் வெங்கட். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அவங்களாவது பரவாயில்ல. இப்போ நீ வந்துட்டு தான் ஸ்டாலின், உதயநிதி இதெல்லாம் எடுத்து பார்த்தா அதான் அவங்களே முன்னாடி விஜய் பிடிக்கும்னு இருப்பாங்க. ஆனா மேட்ரு என்னன்னா, எதிர்க்கிறவனு எதிர்க்க புரியுதா, எதிர்த்தல ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நிப்பானுங்க. ஆனா இவனுங்க இருக்கானுங்க பேரு 1 நம்பர் எச்சங்க. யார் இந்த கருணாசி இவனுங்கெல்லாம் ஏடிஎம்கேக்குலயும் இருந்திருக்காங்க, டிஎம்கேலயும் இருந்திருக்கானுங்க, விஜய்க்கும் சப்போர்ட் பண்ணிருக்கானுங்க, விஜயும் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. நாளைக்கு யார் ஏன் இப்ப பாரதி ப்ரோ ஏதாவது ஒரு கட்சி தொடங்கினா பிஎம்கேன்னு எடுத்துப்போம், அந்த பிஎம்கேலே போய் எனக்கு போடுவான். எவன் காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி அதான் பின்னாடி போறவங்க எல்லாம் இது இருக்கிறதுலே வந்துட்டு தான். இதை நம்ம கட்சியில சேர்த்துக்கூடாது. ஆனா நம்ம கட்சியில சேர்த்தவே மாட்டாங்க. அது நார்மலாவே நடக்காது நம்ம கட்சியில தெரியாம. ஆனா சாமி ஒரு விஷ பாட்டில சேர்த்து விட்டோம். அந்த ஒரு பொண்ணு ஞாபகம் இருக்கும்ல, விஷ பாட்டில். அந்த விஷ பாட்டில் தான் இப்போதான் அதை வச்சு இவனுக்கு டிஎம்கே காரனுங்க சோறு துண்ணு இருக்கானுங்க. நான் சொல்ல எல்லாமே பாய்சன்ங்க. சரி ஷாம் ப்ரோ, அலெக்ஸ் ப்ரோ, காலையில சர்ச்சுக்கு போனோம். முடிச்சிடலாம். பேச முடியும். நாளைக்கு பாப்போம். நானா நாளையில இருந்து February 1 ஷாம சொல்லுவோம் பாரு, ஆரம்பிக்குது கவுண்ட் டவுன் எலெக்ஷன். February 1 இருந்து போட்டு தாக்குறேன் எல்லாரையும். நான் இந்த மாசத்துல இருந்து தான் எலெக்ஷன் இது சொல்றாங்க டேட்டு. அடுத்த மாசத்துல இருந்து ரொம்ப பத்திக்கு நெறியும். அதுக்கு அடுத்த மாசம் எலெக்ஷன் இது வந்துடும். ஆர்டர்